கிறிஸ்துக்குள் அன்பான காலைக்கது நிகழ்ச்சி நேயர்களே, எல்லோருக்கும் ஆண்டவர் நல்ல நித்திரை தந்திருப்பான்னு நினைக்கிறேன். அதிகாலை விழித்திருப்பதற்கான பெரிய ஸ்லாக்கியத்தையும் இந்த தேசத்துல நம்ம மீண்டும் இன்னொரு நாளும் கூட்டி கொடுத்திருக்கிறார் வாழ்வதற்காக. தேவனுக்கு கொடான கொடி சோஸ்திரை எடுத்துக்கொள்கிறேன். இந்த நாள நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, யாத்திரையாகமும் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். அதிகாரமும் வசனமும் ஒரே நம்பர் தான் 14. அது ரொம்ப அழகா இருக்கு. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான் அப்படின்னு சொல்லுது. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய போறாரு, அதனால நம்ம சும்மா இருக்கணும் அப்படின்றது எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம். ஆனா அங்க என்ன நடந்துச்சு இந்த வார்த்தை சொல்வதற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, பார்வோன் நம்ம பார்த்தோம்ல, பார்வோன் என்ன இந்த 10 வாதைக்கு அப்புறம் என்ன செய்யறாரு, இஸ்ரேல் மக்கள் புறப்பட்டு வராங்க. அப்படி அவங்க புறப்பட்டு வனாந்திர வழியா வரும் பொழுது பார்வோன் என்ன செய்யறாரு, எப்படி அவங்கள விட்டுட்டோம், நமக்கு வேலை செய்து கொண்டிருந்தவங்கள நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்கள பின்தொடர்ந்து அவங்களை அழிக்கத்தக்கதாக என்ன செய்யறாருன்னா புறப்பட்டு வராரு. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அவர் ரதத்தெல்லாம் பூட்டிட்டு வராரு. அவர் எகிப்தியர் எத்தனை 600 ரதங்களோடு 600 ரதத்தையும் எகிப்தில் உள்ள மற்ற சகல ரதங்களையும் கூட்டிக்கிட்டு வராரு. அப்படி அவர் வரும் பொழுது அவங்க அதுக்குள்ள எங்க இருக்கிறாங்கன்னு சொன்னா, இஸ்ரேல் மக்கள் ஒரு இடத்துல அவங்க பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. அந்த இடத்துல என்ன செய்யறாரு அப்படின்னா, தொடர்ந்து போய் என்ன செய்வோம், நம்ம அங்க இறங்குவோம் அப்படின்னு சொன்ன ஈரோத் பள்ளத்தாக்கில் முன்னாடியே என்ன செய்யறாங்க, அவங்க பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. ஆனா அப்படி எகிப்தியர் இப்படி ரதத்தோட வராரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட பொழுது அவங்களுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. பயம் வந்தது இல்லாத 10 வாதிகளை பார்த்துருக்குறாங்க. ஆனாலும் கூட என்ன இல்லை, ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லாத அவங்க என்ன சொல்றாங்க, என்ன நீங்க எகிப்துல என்ன இல்லை பிரேத குழி இல்லைன்னா எங்களை வனாந்தரத்துல கூட்டிட்டு சாகடிக்க வந்தீங்க, இப்ப பாருங்க அவங்க பின்னாடி வராங்க, எங்களை என்ன செஞ்சிருவாங்க, கண்டிப்பா அவங்க எங்களை எல்லாரையும் கொண்டு போட போறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும் பொழுது மோசே ஆண்டவர்ல முறையிடுறாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம்தான் இது. கர்த்தர் மோசைகிட்ட சொல்றாரு, நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, நானே செய்ய போறேன், அவங்கள பாத்துக்கிறேன், அவங்க என்ன செய்ய போறது இல்ல, நீங்க இன்னைக்கு பாக்குற எகிப்தரை நீங்க இன்னைக்கு என்றுமே பார்ப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் மோசே சொல்றாரு, நீங்க சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்க அப்படின்ட்டு சொல்றாரு. அப்படி அவங்க வந்தப்ப என்ன செய்யறாரு, ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னுடைய கோல் என்ன செய், நதி அந்த செங்கடல் என்ன செய், கடல் நீ அந்த தண்ணியில அவர் ரொம்ப அழகா சொல்றார், எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர்கள் முதலிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமை படுவேன் அப்படின்ட்டு சொல்றாரு. நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன, நீட்டி உன் கையில இருக்கிற என்னது சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையை போல நடப்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப இது ஆச்சரியம், ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். அப்படி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தண்ணி எப்படி இருக்குதா, மதில் சுவர்களை போல நிக்குது, நடுவுல யார் போறா, இவங்க போயிட்டு இருக்காங்க இஸ்ரேல் மக்கள். அந்த இஸ்ரேல் மக்கள் அக்கறை கடக்கிற வரைக்கும் என்ன இருந்துச்சு, வெட்டாந்தரை இருந்துச்சு. அந்த வெட்டாந்தரை இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. யார் இறங்கி இப்போ வந்தாச்சு, எகிப்தியர்கள் அவருடைய ரதங்களே என்ன செஞ்சுட்டாங்க, அந்த வெட்டாந்தரைக்குள்ள இறக்கிட்டாங்க. இறக்கி அவங்களும் வந்துட்டு இருக்காங்க. எப்படி இருக்கும், ரொம்ப பயமா இருக்கும்ல. அதை என்ன செஞ்சு எகிப்தியர்கள் எல்லாம் அக்கறை சேர்ந்த உடனே என்ன இருந்துச்சுன்னு சொன்னா, கடல் 2ஆக அப்படியே என்ன செஞ்சு சேர்ந்துச்சு. எப்படி பிரிந்து அவளுக்கு பாதை காட்டினதோ அது இப்போ என்ன செஞ்சு முடிச்சு. எப்போ இஸ்ரவேல் எல்லோரும் கடந்த பிறகு. ஆனா அதுல பாதியில எகிப்தியர் என்ன செஞ்சாங்க, எல்லாருமே மாண்டு போனாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் கர்த்தர் சொல்றார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருங்க. இப்படி அநேக வேளையில உங்களுக்கும் என்னுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படி பெரிய பிரச்சனைகள் நம்ம நோக்கி பின்தொடர்ந்தே பிரச்சனைகள் வரும் பொழுது, பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகள், இப்பதான் இதுல இருந்து பிரச்சனை மீண்டுட்டோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது வரும்போது கவலைப்படாதீங்க. ஏன்னு சொன்னா ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்ய காத்திருக்காரு. நம்ம பயப்பட தேவையில்ல. அதனாலதான் சொல்றாரு, கலங்காதே திகையாதே பயப்படாதீங்க. இப்பேற்பட்ட வாக்கு தத்தங்களை நமக்கு தீர்க்கதரிசி மூலமாக அநேக காரியங்களை சொல்லி இருக்கிறாங்க. எப்படி மோசே அந்த பிள்ளை எடுத்து சொன்னாரோ,
பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் அப்படின்னு சொல்லி. அதே போல் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் தருகிற வாக்குத்தத்தம், அவர் நமக்காக எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நம்ம நினைப்போம் இது எப்படி தீரப்போகுது அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது ஆண்டோடைய பார்வைக்கு அது ரொம்ப சிறிய காரியமாக தான் இருக்கும். 600 ரதங்களை அழித்து போடுவதற்கு அவரால் என்ன முடிஞ்சிச்சு, ஒரு நொடியில் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால், நமக்கு பின்பாக இருக்கிற அது நமக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகளை அழித்து போடுவதற்கு எவ்வளோ வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் விசுவாசிக்கணும். விசுவாசிக்கும் பொழுது எல்லாமே அது நமக்கு நன்மையாக மாறக்கூடும். எப்படி இந்த மக்களை ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை பார்வோன் ராஜ் அல்லது எகிப்திலிருந்து மீட்டெடுத்து வழியில் அவளுக்கு வந்த பிரச்சனை, அவர்கள் மூலமாக பிரச்சனைகள் வரும் பொழுது அதை எப்படி முன்னின்று காப்பாற்றினார், அதே போல் உங்களை முன்ன மீட்டு கொண்ட தேவன் நமக்கு வருகிற எல்லா பிரச்சனைகளிலிருந்து நம்மை காப்பாற்றவர் வல்லவராயிருக்கிறார். அதை நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களில் வீற்றிருந்து பூமியின் மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கிறதான பரலோக தந்தையே, இந்த நாளிலும் கூட சுவாமி நீர் கொடுத்த பெரிய வாக்கு தத்துவத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் செய்ய காத்திருக்கிறேன், நாங்கள் சும்மா இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கீங்களே தகப்பனே. எப்பேற்பட்ட அன்பான கடவுள் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக நின்று யுத்தம் செய்து கொண்டிருக்கிறீர். நாங்கள் பாவிகளாக இருக்கையிலே நீர் உடைய அன்பு எங்கள் மேல் இவ்வளோ அதிகமாக இருக்கிறது, அதற்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். நாங்கள் இனிமேல் உண்மை அதிகமாய் பற்றி கொள்ளவும் அன்பில் நிலைத்திருக்கும் எங்களுக்கு உதவி செய்யுங்க சாமி. எங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனைகளை எதிர்நோக்கி இருக்கிற காரியங்கள் இதை குறித்து நாங்கள் பயப்படாதபடிக்கு எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொள்வார் என்று சொல்லி கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் பொறுமையோடு காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். இதுக்கு தடையா இருக்கிற எல்லா பாவங்களையும் நீக்கி போடுங்க. இந்த செய்தியை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிங்க, அவளை வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க சாமி. இப்படி ராஜ்யம் வரும் பொழுது இது எங்களை நீத்தள்ள வேண்டுமா, இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவர் டிவி.